ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ராகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு புதிய அப்டேட்டோடு தான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக நம்மளுடைய ராகம் மீடியா யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஸ்ரேலினுடைய நேஷ்னல் ஆந்தம் அதனுடைய தமிழ் வெர்ஷன் கவர் பண்ணி நான் போட்டிருந்தேன். அப்போது நிறைய பேர் நல்லா பாராட்டினாங்க. சில உறவுகள் மட்டும் அவங்களோட சில கருத்துக்களை கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கமெண்ட் எல்லாம் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஏன் நம்ம இஸ்ரேலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்? ஏன் நம்ம யூதர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்? வேர்ல்டில் எவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, எவ்வளோ கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அதுக்காக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு இல்லை. எல்லாரும் மனுஷர்கள் தான், எல்லாரும் நம்மளுடைய உறவுகள் தான், எல்லாரும் ஒன்று தான். ஆனால் எனக்கு யூதர்கள் மேலே கொஞ்சம் அன்பு கூடுதல். நான் ஒரு இந்தியனாக இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் மேலே எனக்கு கொஞ்சம் நாட்டம், விருப்பம், அளவு கடந்த அன்பு கூடுதல். ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட இன்டெலிஜென்ட், அவங்களோட அநேக விஷயங்கள் என்னை அவங்க மேலே ஒரு மரியாதை வைப்பதற்கு என்னை தூண்டுகிறது. அதற்காக மற்றவங்க யாரும் டெக்னாலஜியில் பின்தங்கினவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் யூதர்களுடைய சாதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது அந்த கமெண்ட் சில கமெண்ட்ஸ் என்னை யோசிக்க வச்சுது. ஏன் நம்ம யூதர்களுக்கு மட்டும் இப்படி சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு எதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வச்சுது. அதற்காக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். யூதர்கள் நமக்கு ஏதாவது செய்திருக்காங்களா, நம்ம நாட்டுக்கு அவங்களால ஏதாவது பயன் உண்டா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது தான் நம்மளோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபோட்டோ. இவர் தான் அந்த ஹீரோ. இந்த ஹீரோவை பற்றி பேசணும் அப்படின்னு நான் யோசித்தேன். இவரோட பேர் மேஜர் ஜெனரல் JFR ஜேக்கப். இவர் 1921 வருஷம் கல்கட்டாவில் பிறக்கிறார். AD 70 73 வரைக்கும் யூதர்கள் அங்கிருந்த அரசாங்கங்களினால துரத்தப்படுறாங்க உலகம் எல்லா இடம். அப்படி இந்தியாவுக்கும் சில யூதர்கள் வந்தாங்க. உலகம் எங்கும் அவங்கள பயங்கரமாக கஷ்டப்படுத்தினாங்க. ஹிட்லருடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை அவர் கொன்று குவித்தார். அவர்களை வாழ விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தினார். ஆனால் நம்முடைய இந்தியாவில் வந்த யூதர்கள் எல்லாம் நம்முடைய அரசாங்கங்களும் சரி, நம்முடைய மக்களும் சரி, ஏன்னா இந்திய மக்கள் மற்ற மக்கள் மாதிரி கிடையாது. அது ஹிந்துவாக இருக்கலாம், அது முஸ்லீமாக இருக்கலாம், அது கிறிஸ்தவனாக இருக்கலாம், சமண சமயத்தை பின்பற்றவர்களாக இருக்கலாம், புத்த சமயத்தை பின்பற்றவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவன் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் என்னுடைய இந்தியர்கள் அவர்களை வெறுக்க மாட்டாங்க, புறக்கணிக்க மாட்டாங்க. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு தனிச்சிறப்பு. அது எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி. இந்தியா இன்னைக்கும் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறதுனா அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய விருந்தோம்பல், அவங்களுடைய அன்பு. அதுதான். இந்தியாவில் வந்த யூதர்களை யாருமே புறக்கணிக்கலை, துன்புறுத்தலை, கஷ்டப்படுத்தலை. அதுக்கு பதிலாக அவங்க மேலே அன்பு வச்சாங்க. அப்படி இந்தியாவில் அவர் வாழ்ந்த ஒரு யூத குடும்பம் தான் இந்த குடும்பம். இந்த ஜேக்கப் அவர்களுடைய குடும்பம் பாக்தாத்லேருந்து இந்தியாவில் குடியேறின ஒரு குடும்பம், கல்கட்டா பகுதியில். அப்படி இருக்கும்போது இவர் சின்ன வயசில் விக்டோரியா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் இவரோட எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது டார்ஜிலிங் பகுதியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அப்போது இந்த JFR ஜேக்கப் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவர் அங்கே போய் போர் புரிகிறார். மறுபடியும் இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் அவர் பீரங்கி அந்த படைப்பிரிவில் மேம்பட்ட தொழில்நுட்பம் எல்லாத்தையும் படிச்சுட்டு திருப்பி இந்தியா வர்றார். இந்தியா 1948 நம்மளோட இந்தியன் ஆர்மியில் திருப்பி ஜாயின் பண்ணுறார். 1948 May 14 தான் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் அவர் அங்கே போகலை. நம்ம நாட்டுக்காக, நம்ம மிலிட்ரிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறதுக்காக நம்ம மிலிட்ரியிலே அவர் சர்வ் பண்ணுறார். 36 வருஷம் அவர் நம்மளோட மிலிட்ரியில்
தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். 1965 இண்டோ பாக் வாரில் அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 1971 இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அவர் ஒரு யூதன், ஆனால் நம்மளோட நாட்டின் மேலே கொண்ட அன்புனால, நம்மளோட நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால, நம்மளோட நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் அந்த 1971 இண்டோ பாக் வாரில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார். எப்படி பங்கு வகிக்கிறார் அப்படின்னா, பங்களாதேஷ் அந்த விடுதலை போராட்டத்தில் இந்தியாவும் பாக்கும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. அன்னைக்கு டாக்காவில் நம்மளோட ஜேக்கப் அவங்க கிட்ட இருந்த மொத்த இந்தியன் அந்த படை வீரர்கள், இந்தியன் ட்ரூப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. பட் அந்த சைடில் இருந்தான் ஏகே நியாசி, பாகிஸ்தானுடைய கேப்டன். அவங்ககிட்ட இருந்த படை வீரர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. இந்த ஜேக்கப் மேஜர் ஜெனரல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட இன்டெலிஜென்ட்னாலும் திறமையினாலும் அவங்க போய் இந்த ஏகே நியாசியை சந்திச்சு, தனி ஆளாக போய் ஏகே நியாசியை சந்திச்சு அவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்ககிட்ட சரண்டர் ஆயிருங்க, எங்களோட ஃபோர்ஸ் எல்லாம் டாக்கா பகுதியை சுற்றி வளைச்சிட்டாங்க, இனி உங்களுக்கு தப்பி போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ நீங்கள் சரண்டர் ஆகலை அப்படின்னா எங்களோட ஏர்ஃபோர்ஸ் உங்கள் மேலே அதிபயங்கரமான அதிகொடூரமான நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய தாக்குதல் உங்கள் மேலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்காட்டினார். இந்த முட்டாள் ஏகே நியாசி இவருடைய அறிவு கூர்மைக்கு முன்னாடி, அந்த தைரியத்துக்கு முன்னாடி, வீரத்துக்கு முன்னாடி அந்த ஏகே நியாசி பயந்து தன்னுடைய கோழைத்தனமான இராணுவ வீரர்களையும் நம்மளோட தைரியமான நம்மளுடைய சகோதரர்கள் முன்னாடி மண்டியிட வச்சு சரணடை வைக்கிறோம். அன்னைக்கு இண்டோ பாக் வாரில் இல்லைன்னா பங்களாதேஷ் விடுதலை போரில் நம்மளோட தைரியம் வாய்ந்த, நம்மளோட உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய சிங்கங்கள் முன்னாடி 93,000 பாகிஸ்தானி முட்டாள் சோல்ஜர்ஸ் நம்மளோட படை வீரர்கள் முன்னாடி சரணடைஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் எந்த நாட்டுக்கிட்டையும் இப்படி அதிக அளவிலான சோல்ஜர்ஸ் சரணடையலை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய மேஜர் ஜெனரல் JFR ஜேக்கப் அவர்கள். அதுக்கு பிறகு நம்மளுடைய மேஜர் ஜெனரல் அவர்கள் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று நம்மளுடைய மிலிட்ரியிலேருந்து ஒரு ஓய்வு பெறார். அதுக்கு பிறகு அவர் கோவா மற்றும் பஞ்சாப் பகுதிகளினுடைய கவர்னராக இருக்கிறாரு. அங்கேயும் ஏற்படக்கூடிய அந்த அரசியல் நெருக்கடி சூழ்நிலைகளில் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தி நல்ல முறையில் அவர் நாட்டுக்கு சேவை செய்து தன்னுடைய உயிரை இந்திய மண்ணிற்காகவே அர்ப்பணிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான், இதே மாதிரி 1000 காரியங்கள் நமக்காக யூதர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வீரத்தையும் தைரியத்தையும் அன்பையும் தியாகத்தையும் பாராட்டுவோம். அதுக்காக மற்றவங்க யாரும் எதுவும் பண்ணலையே அப்படின்னா இருக்காங்க. பட் யூதர்கள் நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரியம்தான் இது. கார்கில் வாரப்போ 1999 அமெரிக்காவே நமக்கு நிறைய தொழில்நுட்பம் தரல. அந்த காலத்தில் முதல்ல இந்தியாவில் 2 வீரர்களை நம்ம பலி கொடுத்து பாகிஸ்தானில் ஒரு வீரரை நம்ம உயிரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் முதல் நாட்களில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மலை மேலே இருந்தாங்க, நம்ம மிலிட்ரிஸ் கீழே இருந்து தான் மேலே போய் சண்டை போடணும். அப்படி இருந்த டைம் நமக்காக தொழில்நுட்பத்தை தந்து உதவின அந்த மகான்கள், அந்த வீரர்கள், அது இஸ்ரேலியர்கள் தான். இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பமும் இந்தியர்களுடைய வீரமும் சேர்ந்த போது தான் அந்த போரில் நம்ம மறக்க முடியாத வெற்றியை நம்ம அடைஞ்சோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களோட கருத்துக்களை நம்மளோட சேனலில் தெரிவிங்க. நன்றி.